கன்னியாகுமரியில் ஆசிரியைகள் மாணவிகள் என்று பல பெண்களை காதல் வலையில் வீழ்த்தி உறவு வைத்துக் கொண்ட உடற்கல்வி ஆசிரியரின் நிலைகள் அம்பலமாகியிருக்கிறது. பெண்களுடன் ஆபாச வீடியோ சாட் செய்த வீடியோக்களும் வெளியாகியிருக்கிறது. காதல் மன்னனாக வலம் வந்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி வட்டவிளை காமராஜ் தெருவை சேர்ந்தவர் சுந்தர் சிங். 32 வயதான இவர் மயிலாடி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு மகன் உள்ளனர். மேலும் பள்ளி செல்ல வசதியாக கன்னியாகுமரி பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசித்து வருகிறார். அதே பகுதியில் இவர் பணிபுரியக்கூடிய பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியும் கன்னியாகுமரி வீட்டருகே வசித்து வருகிறார். இதில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கும் சுந்தர் சிங்கிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மாணவியின் பெற்றோர்களும் மாணவிக்கு கல்வி சம்பந்தமாக ஆசிரியர் உதவி செய்வதாக நினைத்து வந்துள்ளனர். மேலும் மாணவிக்கு பல்வேறு உதவிகள், நோட்புக், செல்போன் வாங்கி கொடுத்து அவரை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இந்நிலையில் மாணவி அழகப்புரத்தில் உள்ள டியூஷன் சென்டருக்கு சென்ற போது சுந்தர் சிங் தன்னுடைய காரில் அங்கு வந்து மாணவியை காருக்குள் அழைத்து திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். பிறகு அதை வைத்து மிரட்டியே மாணவியிடம் பல முறை உடலுறவு கொண்டதாகவும் தெரிகிறது. இது குறித்து மாணவி தன்னுடைய பெற்றோரிடம் தெரிவிக்க மாணவியின் தாயார் கன்னியாகுமரி மகளிர் போலீசில் புகார் செய்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் சுந்தர் சிங் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். மேலும் அவருடைய செல்போனை ஆய்வு செய்த போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. செல்போனில் ஏராளமான பெண்களின் புகைப்படங்களும் அவர்களின் ஆபாச வீடியோக்களும் இருப்பது தெரியவந்தது. பெண்களிடம் வீடியோ காலில் பேசும்போது அவர்களை ஆடைகளை கலற்றச் சொல்லி பிறகு வீடியோவாக பதிவு செய்துள்ளார் சுந்தர் சிங். உடன் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், பள்ளி மாணவிகள், மாணவ மாணவிகளின் அம்மாக்கள் என்று பலரிடம் ஆபாச சாட்டிங் செய்து அவர்களின் ஆபாச புகைப்படங்களையும் வைத்திருப்பது தெரிய வந்தது. மேலும் அவர்களுடன் இனிக்க பேசி உடலுறவு வைத்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காதல் மன்னனாக வலம் வந்த சுந்தர் சிங் கைது செய்யப்பட்ட தகவல் அறிந்து அவருடன் தொடர்பில் இருந்த பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சுந்தர் சிங்கின் லீலைகளை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே சுந்தர் சிங்கின் செல்போனில் இருக்கக்கூடிய ஆசிரியை மற்றும் மாணவிகளின் ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ தொடங்கியுள்ளன. சுந்தர் சிங் கடந்த 10 மாதங்களுக்கு முன்புதான் இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிக்கு சேர்ந்துள்ளார். அதற்குள் இத்தனை பெண்களை மயக்கி தன்னுடைய காதல் வலையில் வீழ்த்தி ருசி கண்டிருக்கிறார். கன்னியாகுமரியில் ஏற்கனவே காசி என்ற இளைஞர் பல பெண்களை ஏமாற்றி வீடியோ எடுத்தது போல சுந்தர் சிங்கும் பெண்களை ஏமாற்றி இப்போது போலீசில் சிக்கியிருக்கிறார்.